பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் பண்ணேன். என்னன்னு சொன்னால், என்னுடைய சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லி திடீர்னு ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணும்போது கணையத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது உயிருக்கு ஆபத்து. இந்த 1 வீக் தான் அவங்க உயிரோடு வாழ்வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்போது நாங்கள் ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணுறோம், ஏசப்பா இந்த ரிசல்ட்டை நீங்கள் மாற்றி கொடுப்பீராகன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 100%, அதாவது 100க்குள்ளே இருக்கணும். அந்த இன்ஃபெக்ஷன், அந்த தொற்று 100க்குள்ளே இருக்கணும். பட் இவங்களுக்கு 2000 இருக்குது. அதனால் டாக்டர் ரொம்ப சிவியராக இருக்குது, அதனால் இவங்க ஐசியூவில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதே தெரில. அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, வேண்டாம் நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போயிடுறோம், ஏன்னா எங்களுக்கு எப்போவுமே பழக்கமான ஹாஸ்பிட்டல் நாங்கள் போயிடுறோம், நீங்கள் எங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த ஒரு 3 மணி நேரம் தான் ஆச்சு அங்கே அட்மிட் பண்ணி. நாங்கள் உடனே அந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவங்க மறுபடியும் ராமச்சந்திராவுக்கு போனாங்க. அப்போது அந்த ராமச்சந்திராவுக்கு போய் அட்மிட் ஆகி மறுபடியும் டெஸ்ட்லாம் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால் ஆண்டவரே இந்த ரிசல்ட்டை நீங்கள் மாற்றி கொடுக்கக்கூடாதான்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்பொழுது நான் இந்த யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு இவரோட ப்ரேயர் பார்த்துட்டு அதில் சரி ஐயாவுக்கு நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணும்போது ஐயா எடுத்துட்டு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. பிரதர், இந்த மாதிரி என்னோட தங்கச்சிக்கு ரொம்ப சீரியஸில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, கணையத்தில் பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லி இப்போ டெஸ்ட்டுக்கு போகிறாங்க, உள்ளே போகிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் எதுவும் இருக்கக்கூடாது, அதுதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிஸ்டர். பிரதர், நீங்களும் கொஞ்சம் அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அந்த உள்ளே போயிட்டு அந்த டெஸ்ட்டில் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அவங்க பண்ணும்போதே ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டா மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. என் தங்கச்சிக்கிட்ட சுகம்தான் கொடுப்பாருன்னு எனக்கு 100% எனக்கு பயங்கர நம்பிக்கை ஆயிடுச்சு. அப்போ நான் பரவாயில்ல ஆண்டவரே ஐயா ஜெபத்தை நீங்கள் கேட்பீங்களான்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயாவுக்கு நான் வச்சிட்டேன். அப்புறம் ரிசல்ட் வந்தது. ரிசல்ட்டில் ஒன்றுமே இல்லை, அதாவது 2000 கிடையாது, வெறும் 77 தான் இருக்குது. 100க்குள்ளே இருக்கணும், அதனால் 77 தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்காக நான் ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஐயாவோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அதனால் ஊழியக்காரர்களோட ஜெபத்தை கர்த்தர் நம்மளை விட அதிகமாக கேட்பாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐயாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுதான் இப்போ நான் ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக பண்ண ப்ரேயரை ஆண்டவர் கேட்ட அற்புதத்தை செய்தார். அதற்காக நன்றி ஐயாவுக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு இவர்கள் செய்த முயற்சி அவ்வளவு அல்ல. முந்தின நாள் தொடங்கி முழுவதும் கூட்டங்கூடி பேசி காலையில் பிலாத்திடம் வெகுநேரம் போராடி வெற்றி பெற்றார்கள். சிலுவையில் அறையும்படி பிலாத்து அவரை ஒப்பு கொடுத்த பின்பு கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது ரோமருடைய வேலை. இனிமேலாவது அதிகாரிகள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பக்கூடாதா? போக மாட்டார்கள். அவரை சிலுவையில் அறைவதையும் அவர் சாவதையும் கடைசி வரை பார்த்துதான் திரும்ப வேண்டும் என்பது அவர்கள் பிடிவாதம். பெரும்பாதையுள்ள இடத்தில் அவர் சிலுவையில் தொங்கினபடியால் அவ்வழி நடந்து போனவர்கள் ஆண்டவரை தூஷித்து கொண்டே போனார்களாம். யூத அதிகாரிகளும் அவரை தூஷிக்க ஆரம்பித்தார்கள். அவர் தம்மை பற்றி சொன்னவைகளை பரியாசமாக அவருக்கே திருப்பிச் சொல்லுகிறார்கள். தேவகுமாரனே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனே, தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தவனே, கிறிஸ்துவே, இஸ்ரவேலின் ராஜாவே, தேவாலயத்தை இடித்து 3 நாளிலே கட்டுகிறவனே, சிலுவையிலிருந்து இறங்கி வா, உன்னை விசுவாசிப்போம் என்று பரியாசம் பண்ணினார்கள்.
வேதனையோடு தொங்குகிற அவருக்கு இந்த பரியாசமும் இகழ்ச்சியுமான வார்த்தைகள் எப்படி இருந்திருக்கும் பிரியமானவர்களே? அவர் பதில் பேசவில்லை. சிலுவையிலிருந்து இறங்கி வரக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்த போதிலும் சிலுவையோடு அவரை இறுக கட்டின அன்பின் கட்டிலிருந்து அவரால் விலக முடியவில்லை. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்னும் பரியாச வார்த்தைக்கு பதில் வராமலும் இல்லை. பிரியமானவர்களே, அது அவருடைய சீஷரிடத்திலோ சிநேகிதரிடத்திலோ இருந்து வரவில்லை. குதிரை மீது வீற்றிருக்கும் சிலுவையின் காரியங்களை நடத்தின அதிகாரியான ரோம 100க்கு அதிபதியிடமிருந்து வந்தது. இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும். சம்பவித்த அதிசயங்களை கவனித்த அவன் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று பகிரங்கமாக அவன் அறிக்கை செய்தான். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யபடி கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகளும் கூட தூரத்தில் நின்று சிலுவை காட்சியை பார்த்தார்கள். இவர்களில் அவருடைய தாயார் மகதலேனா மரியாள், கிளையோப்பா மரியாள், யாக்கோபு, யோவானுடைய தாயாகிய சலோமே என்பவள் இன்னும் அநேக ஸ்திரீகளை நாம் காண முடிகிறது. எல்லாருடைய பெயரும் சொல்லப்படவில்லை. அவருக்கு பின் சென்று அவருக்கு பணிவிடை செய்தவர்களில் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவி யோவன்னாலும் சூசன்னாலும் இந்த கூட்டத்தில் இருந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எருசலேமுக்கு 2 மைலுக்கு கிழக்கேயுள்ள பெத்தானியாவில் வசித்த மார்த்தாள், மரியாள் ஆண்டவருக்கு மிகவும் அருமையான சகோதரிகள். அவர்களும் கட்டாயம் ஸ்திரீகள் கூட்டத்தில் இருந்திருப்பார்கள். சனிக்கிழமை தானே நம்முடைய வீட்டில் விருந்து சாப்பிட்டார். 5 நாளைக்குள்ளையா இந்த முடிவு அவருக்கு வந்ததென்று நெஞ்சை பதைக்க கண்ணீர் பெருக சிலுவையை பார்த்த வண்ணமாய் நின்றார்கள். இவர்களில் மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் மீதுள்ள அன்பு அதிகம். எல்லாரும் போன பின்பும் சிலுவை அண்டை கடைசி வரை இவள் நின்றாள். அவருடைய சரீரத்தை இறக்கி அதை யோசேப்பின் கல்லறைக்கு எடுத்து சென்றபோது இவளும் கூடவே போனாள். யோசேப்பும் நிக்கோதேமும் அவரை அடக்கம் செய்து திரும்பின பின்பு மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிரே வெகு நேரமாய் உட்கார்ந்த பின்பு வீட்டுக்கு போனார்கள். உயிர்த்தெழுந்த இரட்சகர் முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் அளிக்க வேண்டுமானால் அவளுடைய அன்பே அதற்கு காரணம். பிரியமானவர்களை, அவள் நேசித்தபடினாலே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் அவள் நேசித்தபடினாலே பாருங்கள், அவர் உயிர்த்தெழுந்த பொழுது கூட முதலாக இந்த மகதலேனா மரியாளுக்கு அவர் வெளிப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் என் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் தம்மை தாமே சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். என்னை அவர் நேசித்தபடினாலே, ஆக இப்பொழுதும் நான் அவரை நேசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த தேவனை நேசியுங்கள். அவரை பார்த்து அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் முதலாவது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே நாம் அவரை இடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் நம்மிடத்தில் முதலாவது அன்பு கூர்ந்தாராம். எப்படி அன்பு கூர்ந்தார்? பிதா தன் மடியில் இருந்த ஒரே பேரான இந்த குமாரனை நமக்கு கொடுத்து, அவர் இவ்வளவாய் உங்களை நான் நேசிக்கிறேன் என்று அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, சிலுவையிலே அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த அதிகாலை வேளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படி மகதலேனா மரியா அவள் அதிகமாய் இந்த இயேசுவை நேசித்தபடினாலே அவளுக்கு அவர் தரிசனமாய் அவர் வெளிப்பட்டார். அதே போல நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒவ்வொருவரும் அவரை தரிசிப்பார்கள். பிரியமானவர்களே, அவரை நீங்கள் முகமுகமாய் தரிசிக்க முடியும். அவரை நேசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர் அவர்களுக்கு வெளிப்படுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தாவீதின் வேறுமானவரே, அப்பா பிதாவே, ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, படைக்கப்பட்ட யாவும் உம்மாலேயே படைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. ஹல்லேலூயா இயேசுப்பா. சர்வத்துக்கும் அதிகாரி நீர். நீரே தொடக்கம், நீரே முடிவும் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே. காலத்தை கடந்தவர், காலத்துக்கு அப்பாற்பட்டவர் இயேசுப்பா. இந்த அதிகாலை வேளையில் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. சிங்காசனத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் உன்னதமான தெய்வமே, அப்பா பிதாவே, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்பா
பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும். தேவ வல்லமை இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அளவில்லாத உம்முடைய கல்வாரி அன்பு இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஊற்றப்படட்டும். கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் அது ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. எஸ் அப்பா, நீர் எவ்வளவா எங்களை நேசித்தேன். பிரியமானவர்களை, ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இந்த அதிகாலை வேளையில் ஹல்லேலூயா, நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. அவர் எவ்வளவாய் உங்களை நேசித்தார் என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுது நீங்கள் இந்த இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவார். சாவுக்கு ஏதுவான ஹல்லேலூயா ஹல்லேலூயா எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்ற என் ஆண்டவர் போதுமானவர். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களை காப்பாற்றும்படி, உங்களை வழிநடத்தும்படி என் ஆண்டவர் தன்னையே தியாகம் பண்ணியிருக்கிறாராம். அவர் எப்படி உங்களை இந்த நெருக்கத்தில் அவர் விட்டு விடுவார், எப்படி உங்களை அவர் கண்ணீரின் பாதையிலே விடுவார், இதை யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். தேவன் எவ்வளவு நல்லவர் என்பது நமக்கு தெரியும். இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். பிதா எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நிச்சயமாகவே இந்த அதிகாலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, என் ஆண்டவரை நேசியுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் பிதாவை அன்பு கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் இந்த அதிகாலை வேளையிலும் நீங்கள் சொல்லுங்கள், என் உள்ளத்திலிருந்து எசப்பா நான் உன்னை நேசிக்கிறேன், என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உண்மை நேசிக்கிறேன், என்னுடைய மாம்ச சரீரத்திலிருந்து நான் உண்மை நேசிக்கிறேன். கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ். ராஜா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை தேடுகிற பிள்ளைகள் அப்பா இந்த அதிகாலை வேளையில் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. ஹல்லேலூயா. அளவில்லாத உம்முடைய கல்வாரி அன்பை ஒவ்வொரு பிள்ளைகளும் ருசிக்கட்டும் அப்பா. எஸ்டடி எனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். என் பாவங்கள், என் சாபங்கள், என் அக்கிரமங்கள், என் மீறுதல்களை அவர் சுமந்தாரே. அவருடைய சரீரத்தில் ஹல்லேலூயா என்னுடைய முழு சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டாரே. நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார் என்று இந்த அதிகாலை வேளையிலும் அவரை பார்த்து நீங்கள் நிச்சயமாகவே அவரை நேசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் அன்பை வெளிப்படுத்தி பாருங்கள். இந்த இயேசுவை பார்த்து அப்பாவுமே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் அதே அன்பு உண்டாகும். உங்கள் குடும்பம் ஹல்லேலூயா அன்பிலே பெருகும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கும் தன்மைகள் உண்டாகும். ஏனென்றால் அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பொழிவை ஒருபோதும் நாடாது. நிச்சயமாகவே ஹல்லேலூயா அன்பு கூறுங்கள். ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்கிற பிரதான கட்டளையை நீங்கள் நிச்சயமாகவே இந்த அதிகாலை வேளையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும், விடுதலை ஆக வேண்டும் என்பது பரிசுத்த ஆவியானுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே அது ஆவியானவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், பிதாவை பார்த்து நீங்கள் பேசுங்கள், பிதாவை பார்த்து சொல்லுங்கள், நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் யூ டாடி சொல்லி பாருங்கள். இயேசப்பாவுமே நான் நேசிக்கிறேன். ஜீசஸ் ஐ லவ் யூ ஜீசஸ். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. இயேசுவா நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. பிதாவே உம்மை நான் நேசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நான் நேசிக்கிறேன். நிச்சயமாகவே என் தேவன் தம்முடைய அன்பை உங்களிடத்தில் அவர் விளங்க பண்ணுவார். நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்களை கட்டுவார். பிரியமானவர்களை, சோர்ந்து போயிருக்கிற உங்கள் சரீரத்தில் பலத்தை தருவார். அவர் உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உங்களை இப்பொழுது நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தை தருவார். எப்பொழுதெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நீங்கள் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுவீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாகவே ஒரு அன்பு பிறப்பிக்கப்படும், ஒரு சமாதானம் உண்டாகும், நிறைவு உண்டாகும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். எஸ், உங்கள் அன்பை கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். உலக அன்பு மாயையானது. உலகத்தில் நீங்கள் யாரிடத்தில் அன்பு கூர்ந்தாலும் நீங்கள் எதையாவது கொடுக்க வேண்டியிருக்கும். அவர்கள் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லி நிச்சயமாகவே இங்கே நாம் பார்க்கிறோம். பிதா நம்மிடத்தில் அன்பு வைத்து அவர் நமக்காக தன் குமாரனை கொடுத்தாராம். இதை விட பெரிய அன்பு நாம் ஒருபோதும் பார்க்க முடியாது. ஒருவேளை ஒரு நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாயிருக்கையில் நமக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டாராம். மரணத்தை அவர் தெரிந்து கொண்டார். பாருங்கள், இந்த பிள்ளைகளை காப்பாற்ற என் ஜீவனை கொடுப்பேன் நான். எவ்வளவு பெரிய வேதனைகளை எனக்கு கொடுத்தாலும் சரி, என் சரீரத்தில் இந்த மாம்சத்தை அவர்கள் கிழித்தாலும் சரி, இந்த மாம்சத்தை அவர்கள் சின்ன பின்னமாக்கினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, நான் என் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுடைய வாழ்நாளுக்காக, அவர்களுடைய ஜீவனுக்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்துக்காக, ஐஸ்வர்யத்துக்காக நான்
என்னையே பலியாக கொடுக்கிறேன் என்று சொன்ன ஒரு தாய் அன்பு கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு தகப்பன் அன்பு கொண்டவர் தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிச்சயமாக பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு தகப்பனாக இருக்கலாம். யோசித்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எதை வேண்டாமானாலும் இழக்க நீங்கள் முன் வருவீர்கள். ஏன் உங்கள் உயிரை கூட நீங்கள் தியாகம் செய்ய முன் வருவீர்கள். பிரியமானவர்களே, அந்த அன்பு, அந்த உன்னதமான அன்பு, இது எங்கிருந்து வந்தது? இந்த அன்பு எங்கிருந்து வந்தது? இது தேவனு குமாரனை அனுப்பி நம்மிடத்தில் காண்பித்த அந்த அன்பிலிருந்து தான் இந்த அன்பு உருவானது. நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, என் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த அதிகாலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்கள். நாம் இந்த காலை வேளையில் சொல்ல வேண்டியது, ஏசப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன். என் முழு ஆத்துமாவோடும் என் முழு பலத்தோடும் ஹல்லேலூயா நான் உம்மையே நேசிப்பேன் என்று சொல்லி பாருங்கள். என் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இறங்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கிருபையுள்ள தெய்வமே, இந்த நேரத்திலும் அப்பா ஹல்லேலூயா இயேசுவே, உம்மை நேசித்து கொண்டு இருக்கிற, உம்மை பார்த்து அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அப்பா, உன்னதத்திலிருந்து இந்த சமாதானம் பிள்ளையுடைய இருதயத்தை நிரப்பட்டும். அப்பா, பாரங்கள் எல்லாம் இருதயத்திலிருந்து நீங்கி போகட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தோருக்கு தேவனல்ல, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினவர். அவர் பாதாளத்தை வென்றவர், பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டவர். நிச்சயமாகவே அவர் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றுகிறவர். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். என் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை நிந்தையும் அத்தனை கசப்பையும் அவர் நீக்கி போடுவார். ஆகவே நான் பயப்படேன், நான் அஞ்சுடேன். பொல்லாத பிசாசே, இந்த அதிகாலை வேளையிலும் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசே, என்னை பயமுறுத்துகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று சொல்லுங்கள். எஸ்டே எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே அப்பா பிதாவே, பிள்ளைகளை பயமுறுத்துகிற ஆவிகள், வேதனைப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, குடும்பத்தில் கலவரங்களை கொண்டு வரக்கூடிய பொல்லாத பிசாசுகள், பிரிவினை கொடுக்கிற பொல்லாத சத்துருவின் தந்திரங்கள் இனி பலிக்காதே போகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா பாவங்களும் எல்லா சாபமும் இந்த அதிகாலை வேளையிலே சுவை இதை கேட்கிற இந்த நேரத்தில் தானே நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளும் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, விசுவாசத்தோடு தேவனே உம்மை நான் நேசிக்கிறேன் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படி, நீர் வெளிப்படுத்தின வார்த்தையின்படி யாரெல்லாம் பிதாவை நோக்கி நான் உம்மை நேசிக்கிறேன், இயேசுவை பார்த்து இயேசுவை நான் உம்மை நேசிக்கிறேன், ஆவியானவரை உம்மை பார்த்து நான் நேசிக்கிறேன் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, அவர்கள் மேலே அதிகமான தயவும் கிருபையும் பாதுகாப்பும் வல்லமையும் இந்த நேரத்தில் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வல்லமையுள்ள தேவ தூதர்கள் இறங்கணும். அப்பா, எஸ்டடி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்க சூழ்நிலைகளை மாற்றித்தர தேவ தூதர்கள் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானோட வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும். இப்பொழுதே அப்பா ஹல்லேலூயா, அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக. சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் மறைந்து போகணும். ஹல்லேலூயா இயேசுவே, சரீரத்தில் காணக்கூடிய எப்படிப்பட்ட பலவீனங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகணும், சுகம் உண்டாகணும், பலன் உண்டாகணும். அப்பா ஹல்லேலூயா, கடன் பாரங்கள் இனி நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்று கண்ட எகிப்தியர்களை இனி உம்முடைய பிள்ளைகள் காணக்கூடாது. ஹல்லேலூயா, நீ தேடியும் காணாது இருப்பாய். நிச்சயமாகவே உன்னை இதுவரை தொந்தரவு செய்து வந்த, உன்னை இதுவரை ஹல்லேலூயா இயேசப்பா சொல்லுகிறார், உன்னை இதுவரை வேதனைப்படுத்தி வந்த, ஹல்லேலூயா உன்னை விழத்தொல்ல திட்டம் போட்ட எல்லா திட்டங்களும் எல்லா சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் எல்லாம் நீங்கி போகிறது, நீங்கி போகிறது இயேசுவின் நாமத்தினால். உங்களை விட்டு நீங்கி போகிறது இயேசுவின் நாமத்தினால். விசுவாசம் உள்ள ஜெபம் நிச்சயமாகவே உங்களுக்கு பதிலை தரும். நிச்சயமாகவே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற நீங்கள் அற்புதத்தை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோடு இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே, என் தரித்திரத்தை மாற்றும். இயேசப்பா, என் சூழ்நிலைகளை மாற்றித்தாரும். இயேசுவே, என் வியாதியிலிருந்து என்னை விடுதலை தாரும். அப்பா பிதாவே, உம்மை நான் நேசிக்கிறேன். உம்முடைய அன்பு மிகப்பெரியதுப்பா. நான் இதை நம்புகிறேன். சிலுவையிலே நீர் எனக்காக மரித்தீர் என்பதை நான் நம்புகிறேன். சிலுவையிலே என் பாடுகளுக்காக, என் கஷ்டங்களுக்காக, என் துன்பத்துக்காக, என் துயரத்துக்காக, என் கண்ணீருக்காக நீர் ரத்தம் சிந்தினீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், இந்த அதிகாலை வேளையிலும் நீங்கள் பேசுகிற இந்த நேரத்தில் தானே என் தேவனுடைய கரம் உங்கள் மேலே இறங்குகிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகும். இதய நோய் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அப்பா ஹல்லேலூயா, இதயத்தில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா இந்த நேரத்தில் இறங்குவீராக. ஹல்லேலூயா, ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் இந்த நேரத்தில் நீர் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா இயேசப்பா, மார்பு புற்றுநோயில் இருக்கிற ஒரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வியாதி உன்னை விட்டு நீங்கி போகிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, கேன்சர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அப்பா அற்புத சுகம்
சுகம் உண்டாகட்டும் அப்பா. கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது மாறணும். அற்புத சுகம் கிட்னியில் உண்டாகணும். ஹல்லேலூயா. லிவரில் காணக்கூடிய பிரச்சனைகள் ஹல்லேலூயா இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. கல்லீரலில் காணக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். குடல்களில் குடல் வாழ்வில் காணக்கூடிய பிரச்சனைகள், வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாவதாக. கண்களிலே காணக்கூடிய இயேசுவே ஹல்லேலூயா பிரச்சனைகள் இப்பொழுது அற்புத சுகம் கண்களில் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. செவிகளிலே பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் செவிகள் கிளியராக கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிந்தையில் காணக்கூடிய குழப்பத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத சுகம் இந்த அதிகாலை வேளையில் உண்டாகட்டும் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சாப பிசாசுகள் நீங்கி போகட்டும். இருள் நீங்கி போகட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியை நீ பயப்படாத. கர்த்தர் சொல்கிறார், உன்னை பயமுறுத்துகிற பிசாசுகளை நான் அழித்து போடுகிறேன். இனி இந்த கிரியைகள் உன்னிடத்தில் வருவதில்லை. விசுவாசி. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, அளவில்லாதவனுடைய ஆற்றல் இந்த நேரத்தில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. விசுவாசத்தோடு இதை கேட்டு அப்பா பிதாவே ஹல்லேலூயா இயேசப்பா, இந்த ஜெபத்தில் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். சாத்தானின் கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. பில்லி சூனி ஆவிகள் ஏவல் பிசாசுகள் எதுவும் இனி கிரியை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. முழு விடுதலை நான் பேசுகிறேன். அற்புதம் அற்புதம் இந்த அதிகாலை வேளையில் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலும் வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகும். ஹல்லேலூயா. இயேசப்பா, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் ஹல்லேலூயா நீர் அப்பா சமீபமாக இருக்கிறீங்க சுவாமி. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடாத ஆண்டவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. நீதிமான் 7 முறையில் 70 முறை விழுந்தால் மீண்டும் எழும்பி நிற்க செய்கிறவர். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா பாவத்திலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இச்சையிலும் விழுந்து கிடக்கிற, விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா பிதாவே, அருவருப்புகளில் சிக்கி இருக்கிற பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும். மதுபானத்துக்கும் போதை வஸ்திரங்களுக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை ஆவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே விடுதலை 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 உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது தேவ ஆவியானவர் ஒவ்வொரு சரீரங்களும் தொடுகிறீரப்பா. ஹல்லேலூயா. சாட்சிகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. யாரோ ஒரு சகோதரி நீங்கள் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறீங்க இதயத்தில், நான் சாட்சி சொல்லணும், நான் சாட்சி சொல்லணும், நான் நிச்சயமாக இந்த பிரதர்கிட்ட நான் சாட்சி சொல்லுவேன். நீங்கள் இதயத்தில் நீங்கள் இப்பொழுது நினைத்து நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. என் ஆண்டவர் சொல்கிறார், உன் துக்கம் மாறினது, உன் துக்கம் இப்பொழுதே மாறுகிறது. தேவ சமாதானம் உன் இருதயத்தை ஆளுகை செய்கிறது. இனி உன் வழி வாய்க்கும், இனி உன் வழி வாய்க்கும், இனி உன் வழி வாய்க்கும். உன் பிள்ளையோட வாழ்க்கையில் உயர்வுகள் உண்டாகும். திருமணம் ஆகாது என்று சொல்லி சொல்லப்பட்ட உன் மகளுக்கு திருமணம் ஹல்லேலூயா இந்த வருஷத்தில் அது உண்டாகும் என்று நீ சொல்லுகிறீரப்பா. தேவ வல்லமை இந்த அதிகாலை வேளையிலும் வெளிப்படுவதற்காக நன்றி. ஆவியானவரே ஹல்லேலூயா. விடுதலை கொடுக்கிறவரே அப்பா பிதாவே, ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அதிகாலையில் இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா இயேசப்பா. தூர தேசத்தில் இருக்கிற, வெளி தேசத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மேலும் உடைய கரங்கள் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உயர்வும் மேன்மையும் உண்டாகட்டும் அப்பா. எதற்காக அவர்கள் சென்றார்களோ, எதற்காக அந்த தேசத்துக்கு நீர் அழைத்து சென்றீரோ, அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றுங்கப்பா. எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகளிலிருந்தும் தந்திரத்திலிருந்தும் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. பிரயாணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, பிரயாணத்தில் உடைய கரம் கூட இருக்கட்டும். தெய்வ அக்கினி, தேவ மகிமை பிள்ளைகளோடு இருக்கட்டும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நிச்சயமாகவே என் ஆண்டவராக இயேசு நீர் முன் செல்வீர். ஹல்லேலூயா. பாதைகளை செவ்வைப்படுத்துவீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று சமாதானமுள்ள நாளாக இருக்கட்டும், ஜெயம் எடுக்கும் நாளாக இருக்கட்டும், வெற்றி எடுக்கும் நாளாக இருக்கட்டும். அப்பா, பிள்ளைகளை சுற்றிலும் நீர் வேலி அடைத்து பாதுகாப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பிரசன்னம் அவர்கள் ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. அதிகமாக உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்புவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.